வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். சமீபத்தில் ஒரு முன்னணி தனியார் வங்கி, அது ஐசிஐசி பேங்க் நேமை சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐசிஐசி பேங்க்கில் ஒரு கிராமப்புற பிரான்ச்சுக்குள்ளே போயிருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவருக்காக அவருக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ போயிருக்கையில் அவருக்கு எல்லாம் போட்டு பார்த்துட்டீங்களா சார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஆப் டேப்லெட் ஃபர்தராக மூவ் ஆக மாட்டேங்குது, அது ஃபர்தராக மூவ் ஆக மாட்டேங்குது. ஆப் ஏன் என்ன விவரம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க அவருக்கு சிபில் டிஃபால்ட் இருக்குது, சிபிலில் டிஃபால்ட் காமிக்குது, அதனால எங்களுடைய டேப்லெட் ஆப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விடுறதில்ல, முடியாது அப்படின்னாங்க. அப்போ பண்ண முடியாதா அப்படின்னு, அவன் டிஃபால்ட் உள்ளவங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னாங்க. இது எனக்கு ரியலி ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு சிபிலில் டிஃபால்ட்டே இல்லை அப்படிங்கிறாரு, நான் எங்கேயும் யார்ட்டையும் லோனே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ராங்காக இருக்கலாம், அல்லது லாங் பேக் முன்னால் அவர் ஏதாவது வாங்கி எங்கேயும் சின்ன லோனு ஜொல் லோனு அது இது வச்சுருந்து நான் கேட்டேன். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஜொல் லோன் வச்சுருந்தேன். ஜொல் லோன் ஒரு சமயம் கட்ட முடியாமல் இருந்ததுனால ஏலத்தில் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ப்ராப்ளம் அதர் தன் தட் அவர் எதுவும் இஎம்ஐலையோ வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு 2-3 கொஷின் எழும்புச்சு. ஒன்று பேங்க்கு இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணலாமா, வெதர் தே ஹேவ் த ரைட்ஸ் டு டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் டிஃபால்ட்டர்ஸ். ஏன்னா இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கொண்டு இவங்க பணத்தை போட போகிறாங்க. பேங்க் இஸ் நாட் கிவிங் லோன். ஜென்ரலாக சிபில்னு பார்க்குறது நம்ம மோஸ்ட்லி எதுக்காகனா லோன் கொடுக்க போகிறவங்க பார்ப்பாங்க. இப்போ அக்கௌண்ட் ப்ராபப்ளி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறவங்களும் பார்க்கலாம். ஏன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க தப்பு தண்டா பண்ணக்கூடாதுன்றக்காக பார்க்கலாம். பட் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம பணத்தை கொண்டு பேங்க்ல போடுறதுக்கு பார்க்கணுமாங்கிறது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சிவில் டிஃபால்ட் உள்ளவங்க திருப்பி போய் பணத்தை கட்டணும்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலம் தான் கட்ட சொல்றாங்க, ஒரு செக் மூலம் ஆன்லைன் பேமெண்ட் மூலம். அப்படிங்கல அவங்க எந்த பேங்க் மூலம் போய் கட்டுவாங்க? ப்ராப்ளி இன்னைக்கு ஐசிஐசி பேங்க் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் பேங்க்ஸ். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்லயே இந்தியாவில் சிவில் டிஃபால்ட் இருந்தால் நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு கேள்விப்படுறேன். ஐ எம் நாட் siding on one side, either I am not supporting the bank or the person, either way. ஸோ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, அதை இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டேன். ஸோ இப்போ இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் டிஃபால்ட் உள்ள, அப்போ அதே இது அவராக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்க உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ தேர் வாஸ் நோ இஷ்யூன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிருச்சு. இன்னைக்கு ஐஓபி இப்போ எனக்குன்னா இது மாதிரி வேற எத்தனை பேங்க் பண்றாங்க? ஒன்லி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் மட்டும் பண்றாங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது மாதிரி எல்லாருமே சிவில் பார்க்குறாங்களா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க ஒருவேளை அது போன்ற வங்கிகளில் ஒர்க் பண்றீங்க அல்லது டீல் பண்றீங்க, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டிருக்குன்னா கமெண்ட்ஸ் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதர் பேங்க்ஸ் ஆர் ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இதில் எனக்கு என்னென்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. கம்பல்சரி டு ஹேவ். எப்படி ஆதார் பேன் கார்டு முக்கியமோ அல்லது அட்லீஸ்ட் ஆதார் கார்டு முக்கியமோ, அதே மாதிரி இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ இது போல வங்கிகள் உங்களுக்கு சிபில் டிஃபால்ட் இருக்கு அப்படின்னு திறக்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னா, whether they have the rights to say that, because இவங்க எல்லாமே regulated entities. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் இது பத்தி என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ எம் yet to do some research on this. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா whether they allow not to open accounts for civil defaulters அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அல்லது இது ஒவ்வொரு பேங்க்கினுடைய ப்ரீரோகேட்டிவா அவங்க டிசைட் பண்ணிக்கலாமா, அவங்களுடைய போர்டு பாலிசியா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ஐசிஐசி பேங்க் once upon a time, ICICI Limited was once upon a time Government of India institution. Subsequently privatized ஆக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு பிரைவேட் பேங்க். ஸோ அவங்க லாபத்தை நோக்கி தான் போவாங்க. அவங்க போறதை நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் ஆர்பிஐல நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கிராமப்புறங்கள் எத்தனை பிரான்ச் இருக்கணும், பிரைவேட் பேங்காக இருந்தாலும் பப்ளிக் செக்டராக இருந்தாலும் இத்தனை பர்சன்டேஜ் ரூரல் பிரான்ச்சஸ் இருக்கணும், ரூரல் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங், இது மாதிரி பல ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுபோல் இதுக்கும் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறது, இஃப் யூ ஆர் அ பேங்கர் சீயிங் திஸ் வீடியோ அப்படின்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்க.
வேறு வங்கிகளில் இது மாதிரி பண்ணுறாங்கன்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள், ஜஸ்ட் டு கிரியேட் சம் அவேர்னஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் சிவில் டிஃபால்ட் இருந்தால் ப்ராபப்ளி யூ மே நாட் பி ஏபிள் டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க்கு, நாளைக்கு வந்து ப்ராபப்ளி ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், slowly State Bank of India will follow their footsteps and other public sector banks will may also follow their footsteps. அப்படிங்கையில் வந்து ஒரு இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு லைஃப் பிகம்ஸ் ஹார்டர் அண்ட் ஹார்டர். டிஃபால்ட் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்ல வரல. ஐ எம் ஆல்சோ ஹேவிங் ஃபினான்ஷியல் ஓனிங் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அது இது எல்லாமே இருக்குது. பட் சில பேர் சில காரணங்கள்னால அவங்களால கட்ட முடியாமல் போயிருக்கலாம். உண்மையிலேயே சீட் பண்ணணுங்கிறவங்க செப்பரேட். பட் லோன் வாங்கி ஃபார் வாட் எவர் ரீசன், ஃபேமிலி லாஸ் ஆகிருக்கலாம், டெத் ஆகிருக்கலாம், வாட் எவர் மே பி த ரீசன், அது மாதிரி ஆயிருந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கையில் அவங்களால உண்மையிலேயே கட்ட முடியாமல் போயிருக்கலாம். இப்போ அது மாதிரி ஆட்களை எல்லாம் வங்கிகள் வந்து தண்டிக்க வேண்டுமா, நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரியலி ஒரு ரூட் ஷாக்காக இருந்துச்சு ஆன் ஹியரிங் தட். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பேங்க்குமே அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், பிகாஸ் தே ஆர் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், தே ஹாவ் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் எல்லாம். பட் தே ஆல்சோ டூ ஹாவ் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சம் கைண்ட் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வேண்டாம்னு சொல்லி இப்போ நிறைய பேரை வந்து இப்போ மினிமம் பேலன்ஸை வச்சு நிறைய கஸ்டமர்ஸு சில வங்கிகளில் உள்ளே போக முடியாது. இன் தட் வே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் டூயிங் a great job, no doubt about it. But on the other hand, நீங்கள் வந்து இப்போ ஒரு லோன் டிஃபால்ட்டராக இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதா, பண்ண விட வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. Anyway, just wanted to share this piece with you. I am not against any bank or any individuals. Just wanted to have a discussion, healthy discussion on this. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.